இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வேலையை ஆரம்பிப்போமா? இந்த பக்கம் 4 கொம்பு, அந்த சைடுல ஒரு 4 கொம்பு. என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வீட்டு மாதிரி வச்சுப்போம். தரையெல்லாம் நல்லா குத்தி விட்டோம்னு வச்சுக்கோ. டேய் வீரா, வந்தவங்க உள்ள வராம இங்க என்ன பண்றீங்க? வாங்க வாங்க உள்ள போலாம். ஒன்னும் இல்லத்த, நாங்க எங்கேயும் போல. இங்கேயே ஒரு குடிசை கட்டி இங்கேயே தங்க போறோம். ஆனா உள்ள மட்டும் வர மாட்டோம், அவ்வளவுதான். குடிசையா? எஸ். டேய் என்னடா நீ, நம்ம வீடு இவ்ளோ பெருசா இருக்கு, நீங்க ஏன்டா குடிசையில எல்லாம் தங்கணும்? வாங்க உள்ள போலாம் வாங்க. என் பொண்டாட்டி ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. நீ போ, இங்க தானே இருக்க போறேன். நான் என்ன வெளிநாட்டுக்கா போயிட்டேன்? பாரா, ஏன்டா இதெல்லாம்? நீ உள்ள வாடா, அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, நம்ம பேசிக்கலாம். சரி வீரா, வேலையை பார்ப்போம் வா. அந்த பேக் வரும். உங்க அண்ணன் வந்துட்டாரு, நீ போ. நீ கிளம்பு. நீ உள்ள வாடா. போங்கிறேன், திட்டுவாரு. அப்பனுக்கு புள்ளைக்கு ஒரே புடிவாதம் தான். இப்ப நீயும் கூட சேர்ந்துட்டல, செய்யுங்க, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. வீரா, நம்ம கட்ட போறது சின்ன கூரை வீடு தான், கொஞ்சம் வசதி இல்லாம தான் இருக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பல, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? கூரை கூட இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க மாறா. எனக்கு இதுல எல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. நான் அவன் அங்க குடிசை போட்டு தங்க போறான்னா, நீ எதுவும் பேசாத, அப்புறம் அவன் இங்க இருந்து போயிட போறான். இதுவா இருந்தாலும் சரி இரு, பக்கத்து வீட்டுல மண்வெட்டி கடப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். போ. அங்க என்ன பண்ற? இந்த வரேன்னா. குடு குடு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. டேய் மாறா, டேய் டேய் என்னடா பண்ற? இங்க தாண்டா குடிசை போட்டு தாங்கலான் இருக்கோம். இங்க வீடா? டேய் எதுக்கு இதெல்லாம்? வா உள்ள வா. டேய் அமைதியா உள்ள போங்க. அப்பாக்கு தெரிஞ்சிட போது, முதல்ல உள்ள போங்க. டேய் அவர் உள்ளதாண்டா இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாது. மாறா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல வேண்டாம். மாறா, நீ போய் வாங்கிட்டு வரியா? நான் போய் கடையில வாங்கிட்டு டேய் வீட்ல இருந்து வர சொல்றேன் இருடா. என்ன வீடு? இல்ல பரவாயில்ல, ஆடா மாறா, இருங்க நான் நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சரி. மாறா, ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி நீ போ. ஹலோ. அக்காக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல கொஞ்சம் ஈரோ இருக்கதாக்கா செய்யுது. ரத்த பாசம்ல விட்டுருமா? டேய் நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த விஜய் எதுவும் கலவரம் பண்ணாளா? அத ஏன் மாமா கேக்குறீங்க? அவ என்ன பண்ணா தெரியுமா? இந்த அளவுக்கு டிராமா பண்றா, அதை எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அவ நடிப்பை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே மாமா. மாமா அந்த தண்ணி அந்த அளவுக்கு சூடா கூட இல்ல மாமா. அத போய் மேல ஊத்திக்கிட்டு அப்படி நடிக்கிறான். எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே 4 சாத்து சாத்தலான்னு தோணுச்சு. அவசரப்படாதடி. நம்மள கோவப்படுத்தி ஏதாவது செய்ய வச்சு அத அவளுக்கு சாதகமா மாத்திப்பா. அதை யோசிச்சுதான்க்கா நான் எதுவுமே பண்ணல. கவலைப்படாத பிருந்தா, இதுக்கு தான் நாங்க 2 பேரும் இங்கேயே டென்ட் அடிச்சு தங்குறோம்.
ம். அவளுக்கு இனிமே பல சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சூப்பர்டா. சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு. அப்புறம் என்ன பால் காய்ச்சணும்ல? ஆமால. ஆ. ஆ. டேய் இந்தா ஆ. போய் பால் வாங்கிட்டு வந்துரு. சரி ஓகே, ஆ. வாங்கிட்டு வரேன். ஆ. டேய் நீ மொத்தமா எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிருவியோன்னு பயந்துட்டு இருந்தேன்டா. நீ உள்ள வரலனாலும் என் கண்ணு முன்னாடி இருக்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. டேய் ஃபீலிங்ஸை குறைச்சிட்டு முதல்ல போய் அண்ணியை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட வாழப்பாரு. ம் சரி எல்லாரும் போய் தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம். டயர்டா இருக்கு. ம் போங்க. தேங்க்யூ. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. தேங்க்ஸ் மாமா. டேய் மாறா, பாய்டா. பாய் ஒன்று வாங்கி இருந்திருக்கலாம். ஏய் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் தரையில தூங்கினா தூக்கம் வராதா என்ன? சரி. ஏய் இரு 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 ஆ ஒரு நிமிஷம்.